வணக்கம் நண்பர்களே, இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 ஆன்சர் கீ நம்மளுடைய 5வது நாட்களுக்கான ஆன்சர் கீ பகுதி 1. இதுவே கிட்டத்தட்ட ஒரு 75 கேள்விகள் வரனால இது ஒவ்வொரு கேள்விக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ண ஒவ்வொரு கேள்விக்கு மினிமம் 3ல இருந்து 5 நிமிஷம் ஆகுது. ஸோ மிகப்பெரிய அதாவது 2 hours வந்துற மாதிரி 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் வரனால நம்மளால அவ்வளவு நேரம் வச்சு பார்க்க முடியாதுன்னு பிரிச்சு போட்டிருக்கேன். எப்படின்னா பார்ட் 1 மற்றும் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிச்சு போட்டிருக்கேன். சோ இந்த பார்ட் 1 முடிச்ச உடனே என் ஸ்கிரீன்ல பார்ட் 2 வந்துடும். சரிங்களா? என் ஸ்கிரீன்ல வெயிட் பண்ணீங்கன்னாவே பார்ட் 2 வந்துடும். அப்படியே நீங்க கன்டினியூ பண்ணிக்கலாம். சோ 6 மணிக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிருப்பீங்க. அதனுடைய ஆன்சர் கீ ஒவ்வொன்றா பார்ப்போம். இது எப்படி இந்த கிளாஸ் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர், அதுக்கு தேவையான விளக்கம். சரிங்களா? அப்படி உங்களுக்கு இந்த வகுப்பானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்ப கிளாஸ்க்கு போலாம். முதல்ல நம்ம சிலபஸ் என்ன? ஹிஸ்டரியில டெல்லி சுல்தான், ஜியாகிரபியில பாப்புலேஷன், பாலிட்டியில பாராளுமன்றம். ஹிஸ்டரியில இந்த லெசன்ஸ், அடுத்து ஜியாகிரபியில இந்த லெசன், பாலிட்டியில பார்லிமெண்ட். லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்துக்கிட்டு 22வது சாப்டர். டெஸ்ட் டேட் 17/8/2020. நம்ம 6 மணிக்கு அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ இதோட ஆன்சர் கீ இப்ப பாக்குறோம். குத்துபின் ஐபக் பாத்தீங்கன்னா ஒரு விளையாண்டு இருக்கும்போது இறந்துட்டார். அந்த விளையாட்டு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அது பேர் சௌஹான். இப்ப போலோன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா சௌஹான் அப்படிங்கிறது ஹிந்தி வெர்ஷன் போலோ. சரிங்களா? என்னது போலோ தான் இப்ப சொல்லுவோம். நாம அந்த விளையாட்டு விளையாடும் பொழுதுதான் கீழே விழுந்து இறந்துட்டாரு. அடுத்தது இல்துமிஸ் எந்த குடும்பத்தை இனக்குழுவை சார்ந்தவர்கள்? ஏன்னா இந்த சுல்தான்கள் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சுல்தான் ஒவ்வொரு இனக்குழுவை சார்ந்தவர்கள். ஆனா அடிமை வம்சத்தை தோற்றுவித்த உண்மையான இஸ்மித் இருக்கார் இல்லைங்களா, அவர் எந்த இனக்குழு அப்படின்னா இல்பாரி. என்ன சொல்லுவோம் நம்ம? அது பேரு இல்பாரி இனக்குழு. அடுத்தது 3வது, அதாவது அதாவது இந்தியாவோட ஹிஸ்டரியில எந்த இடைப்பட்ட காலம் தில்லி சுல்தானிய காலம்னு சொல்றோம்னா 1206 இருந்து 1526 வரைக்கும், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள். அடுத்தது 4வது கேள்வி, வாட் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டைனசிட்டி ஆஃப் த டெல்லி சுல்தான்? இப்ப டெல்லி சுல்தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் யாரு அப்படின்ற மாதிரி. சரிங்களா? மொத்தம் 300 ஆண்டுகள் ஆண்டாங்க இல்லைங்களா? சோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அடிமை வம்சம், அதான் ஸ்லேவ். அடுத்து கில்ஜி, அதுக்கப்புறம் முகமது பின் துக்ளக் வராரு. அடுத்தது சையது, கடைசியா லோடி. ஓகேங்களா? அடுத்தது பீரியட் பிட்வீன் இந்த வருஷத்துல டெல்லி சுல்தான் அதாவது 1206 இருந்து 1526 இருந்தும் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த கொஸ்டினுக்கான விளக்கம் இது. சரிங்களா? இந்த 2 கேள்விகளுக்கான, அதாவது 3வது கேள்வி மற்றும் 4வது கேள்விக்கான விளக்கம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப பாருங்க. அதாவது அடிமை, கில்ஜி, துக்ளக், சையத், லோடி நான் முன்னாடியே சொன்னேன். இதோட விளக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டென்சிட்டி பாத்தீங்கன்னா டைனசிட்டின்னு சொல்லுவோம். 1206 இருந்து 1290 வரைக்கும். அடுத்து கில்ஜி 1090 இருந்து 320 வரைக்கும். துக்ளக் பாத்தீங்கன்னா 21 இருந்து 413 வரைக்கும். சையத் 14 இருந்து 50 வரைக்கும். லோடி பாத்தீங்கன்னா 51 இருந்து 1526 வரைக்கும். 26ல சுல்தான்களோட வம்சம் கம்ப்ளீட் ஆயிடுது. அடுத்தது, who among the following sultan founded city of ஜனப்பூர்? என்னது ஜன்பூர், அதாவது ஜன்பூர் அல்லது ஜனப்பூர் அல்லது ஜான்பூர். இந்த நகரத்தை நிறுவியது யாரு அப்படின்னா யாரு? ஃபிரோசா துக்ளக். இந்த ஃபிரோசா துக்ளக் பாத்தீங்கன்னா யாரோட நினைவா இந்த நகரத்தை நிறுவுறாரு அப்படின்னா ஆக்சுவலா முகமது பின் துக்ளக் இயற்பெயர் ஜவுனா கான். ஃபிரோசா துக்ளக் தனது சகோதரர் ஜவுனா கானின் நினைவாக ஜான்பூர் என்ற நகரத்தை நிறுவுறாரு. முகமது பின் துக்ளக்கோட நினைவுல தான் அந்த ஜான்பூர் அப்படிங்கிற நகரத்தை நிறுவுறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா முகமது பின் துக்ளக்கோட இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம், ஜவுனா கான். ஓகேங்களா? அடுத்தது, which of the following is India's first Islamic முஸ்லிம்? ஆக்சுவலா இஸ்லாமிய சமாதி முதல்ல இங்க சமாதி யாரு வச்சாங்க அப்படின்னா தில்லி சுல்தானோட கார்கி, சுல்தான் கார்கியின் டெல்லி. அடுத்தது பாத்தீங்கன்னா 7வது கேள்வி,
தி ஃபர்ஸ்ட் டர்க்கிஷ் ரூலர் இன்ட்ரோடியூஸ்ட் அரபிக் காயின் வாஸ், அதாவது துருக்கிய அரசர்ல ஆட்சியாளர்ல முதல்ல வந்து அரபு நாணயங்களை வெளியிட்டவர் யாரு அப்படின்னா இல்துமிஸ் தான். அரபு நாணயங்கள் யாரு வெளியிடுறாரு? இல்துமிஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இல்துமிஸ் 2 வகையான நாணயங்களை அறிமுகப்படுத்துறாரு. முதல்ல வந்து அத சில்வர் மற்றும் காப்பர். சரிங்களா, இதுதான் அந்த சில்வர் மற்றும் காப்பர் நாணயம், இல்துமிஸ் வெளியிட்ட அந்த நாணயம். அடுத்தது who issued the coins of சீதா லக்ஷ்மி. ஆக்சுவலா இது வந்து தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கும். ஆக்சுவலா வந்து ஃப்ரண்ட்ல லக்ஷ்மி போட்டோவும் பேக் சைடு வந்து அவங்களுடைய, அதாவது என்ன, காந்திரவாள்கள் அப்படிம்பாங்க, அவங்களுடைய இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அவங்க எழுத்துக்கள் கொண்ட நாணயங்கள் வெளியிடுறாங்க. யார் இந்த நாணயத்தை வெளியிட்டது அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா முகமது கோரி தான் வெளியிடுறாரு. காந்தவால்ஸ் அப்படிங்கிறது நகரி கேரக்டர்ஸ், அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு எழுத்துக்கள். அதோட இது நான் உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து இது வந்து நகரி, இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நகரி, அந்த காந்திரவால்ஸ் அப்படின்னு அந்த எழுத்துக்கள் இதான் லக்ஷ்மியோட சிம்பிள். சரிங்களா, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பாம்னி கிங்டம். கீழே வந்து நான் 3 விஷயம் கொடுத்துருக்கேன், எது கரெக்ட்னு கேட்கிறேன். The first independent Islamic kingdom in South India was the Bahmani Sultanate or the Bahmani kingdom. The southern king Krishnadevaraya defeated the last ruler of Bahmani emperor, after which get disintegrated into the 5 state. The Bahmani Sultan was found as a revolt against Alauddin Khilji of the Delhi Sultanate. Which statement are given are correct? Actually ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இஸ்லாமிக் கிங்டம் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பாம்னி சுல்தானேட் அப்படிங்கிற அல்லது பாம்னி கிங்டம். அதை வந்து பாம்னி கடைசி அரசரை வந்து தோற்கடித்தது யாருன்னா இந்த கிருஷ்ணதேவராயர். அதுக்கு பின்னாடி அது 5 மாநிலமா சிதறுண்டு போயிடுச்சு. 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாமினி சுல்தானானது, அதாவது அலாவுதீன் கிளர்ச்சியால நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது 3ல எது சரி எது தவறு? எது சரின்னா 1 மற்றும் 2கள் மட்டுமே சரி, மீதி கடைசியா இருக்க 3வது தப்பு. சரிங்களா, கில்ஜி வந்து டெல்லியோட சுல்தான் தானே. ஸோ ஓகே ஃபைன். அடுத்தது வந்து அதான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. தி ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இஸ்லாமிக் கிங்டம் இன் சவுத் இந்தியா வாஸ் a Bahmani Sultan or Bahmani kingdom. One of the great medieval Indian kingdom of the Bahmani Sultanate was founded as a revolt against Muhammad bin Tughlaq of the Delhi Sultanate, Jafar Khan of Turkish origin, who took the title of the Alauddin Hussain Bahman Shah, established the strong rule with nearly 18 kings for the above 200 years. The southern king Krishnadevaraya defeated the last ruler of Bahmani emperor, after which get disintegrated into 5 states around 1518 AD, collectively known as Deccan Sultanate or individual as a Nizam Shahi, Ahmednagar, Golconda, அப்புறம் பிதார், அப்புறம் வந்து பெரூர் இல்ல பிஜ்பூர். இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதை வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தென்னிந்தியாவில் முதல் இஸ்லாமிய அரசு பாமனி சுல்தானிய அரசு அல்லது பாமனின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. மத்திய கால இந்தியா மன்னராட்சிகள் ஒன்றான பாமினி சுல்தானகம் இந்த துர்க்கி வம்சாவளியை சேர்ந்த ஜாஃபர் கான் என்பவரால் தில்லி சுல்தானியத்தில் இருந்த அந்த முகமது பின் துக்ளத்தை எதிர்த்து ஒரு கிளர்ச்சி நடத்தி தோற்றுவிக்கப்பட்டது. யார் எதிர்க்க? முகமது பின் துக்ளக். அவர் அலாவுதீன் ஹாசன் பாகம் ஷா என்ற பட்டத்தை பெற்றார். யாரு? அலாவுதீன் ஹாசன் பாகம் ஷா அப்படிங்கிற பட்டம் யாரு பெற்றிருக்காங்க? துருக்கி வம்சாவளியை சேர்ந்த ஜாஃபர் கான். 200 ஆண்டுகள் 18 மன்னர்களுடன் ஒரு வலிமையான ஆட்சியை நிறுவிய தெற்கு அரசர் கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாரு? அவரை டிஃபீட் பண்றாரு. அதாவது அதுக்கு பின்னாடி வந்தவங்க 200 வருஷம் கழிச்சு அவங்க வழியில. சரிங்களா? சோ 1818 வரைக்கும் 5 சமஸ்தானங்களா சிதைஞ்சு போயிடுச்சு. தக்கான சுல்தானங்கள் என்று அழைக்கப்படும் தனித்தனி அறியப்படுது 5 பிரிச்சாங்கல்ல. அகமது நகரின் நிஜாம் ஹசி, கோல்கண்டா ஹைதராபாத், பிதார் பர்சித் ஹை, பெரார் ஹிமாத் ஹாகி,
பிஜ்பூரோட அடில் ஹாக்கி. இது 5. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்றீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். டெல்லி சுல்தானியத்தின் நாணய முறையை பின்வரும் கூற்றுகள் எது கவனிங்க. நான் நாணய முறைகள் நிறைய நாணயங்கள் அவங்க வெளியிட்டாங்க, அந்த நாணய முறைகள் பற்றிய டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். which reference of the system of the coin during Delhi Sultanate consider the following statement. எது சரி எது தவறு? 2 only சரி, அதாவது மீதி எல்லாமே தப்பு. அதாவது அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் தங்க நாணயங்கள் மற்றும் தினார்கள் பிரபலம் அடைந்தனர். சரிங்களா? மீதி எல்லாம் தவறு. அதான் first statement. The Iltutmish introduced the Arabic coinage into the India. The silver taka weighing 178 gram became the standard coin of medieval India. அதாவது statement 1. Muhammad bin Tughlaq is not only experienced with a token coin, also is issued non-stopped several type of gold and silver coin. There were 8 different places. The least 25 varieties of the gold coin issued by the him. மொத்தம் 25 வகையான கோல்டு காயின்ஸ் வந்து முகமது பின் துக்ளக் வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்தது இல்துமிஸ் பாத்தீங்கன்னா முதல்ல வெள்ளி காயினை ரிலீஸ் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதுதான் 2 விஷயம் நான் உங்களுக்காக, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 சரின்றதுக்கான, அதாவது இங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருந்தேன், 2வது மட்டும்தான் சரின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்கேன். டெல்லி சுல்தான், எந்த டெல்லி சுல்தான் மன்சூர்ல இருந்த அந்த கலிஃபாட் வந்து பர்மிஷன் லெட்டர் வாங்கினாரு? யாரு? 1,4,5. யாரு? 1 என்னது? இல்துமிஸ். அடுத்தது 4வது முகமது பின் துக்ளக். 5வது பாத்தீங்க அப்படின்னா ஃபிரோசா துக்ளக். 3 பேர் தான் அந்த கலிஃபாட் வந்து பர்மிஷன் லெட்டர் வாங்குறாங்க. Consider the following pairs the department of the under sultanate with their primary function. ஆக்சுவலா வந்து நான் அங்க தில்லி சுல்தான்கள் இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒவ்வொரு பணிக்கும் ஒரு பேர் வச்சாங்க இல்லைங்களா, அந்த பணியாளுக்கான பெயர், அந்த பெயர் வந்து மேட்ச் பண்றது எது வந்து கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்கிறேன். 2 மற்றும் 3 மட்டும்தான் மேட்ச். திவானி ஹோகிங்கிறது வேளாண்மை துறை, திவானி பண்டகன் அப்படிங்கிறது அடிமைகள் துறை. சரிங்களா? ஏன்னா அடிமை வம்சம் தானே, சோ அதுதான். சரிங்களா? ஆக்சுவலா வந்து சுல்தான் கண்ட்ரோல் மார்க்கெட்டிங் பிரைஸ் சுல்தான்ஸ் அண்ட் ஆக்சுவலா திவானி ரியாசத் அப்படிங்கிறவர் சமையல் அலுவல் திணைக்களம் கிடையாது. அவங்க யாரு? எக்கனாமிக் ரெகுலேஷன்ஸ், அதாவது இந்த இப்ப சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு பதவி தான் வந்து திவானி ரியாசத் ரியாசத் அல்லது ரைசத் அப்படிங்கிறது. 15 Sultan of the Delhi who built the biggest network of the canal. ஆக்சுவலா வந்து பெரிய கால்வாய்களை கட்டுமானத்தை வந்து பண்ணி புகழ்பெற்ற சுல்தான் யாரு அப்படின்னா ஃபெரோசா துக்ளக் தான் பெரிய பெரிய கால்வாய்களை கட்டியிருக்காரு. அடுத்த which of the following Delhi Sultan created separate department of agriculture. அக்ரிகல்ச்சருக்குன்னு தனி துறையை ஒதுக்கியது யாருன்னா முகமது பின் துக்ளக். அடுத்தது இத பத்தி டீடைல்ஸ் நான் கொடுத்திருக்கேன், இந்த நீர்ப்பாசன வசதிகள் பற்றிய செய்தி. ஏன்னா எதுக்கா இந்த 2 கொஸ்டினுக்கும் சேர்த்தாப்புல ஒரே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கேன்னா, முதல்ல வந்து கால்வாயை கட்டினது ஃபெரோசா துக்ளக், அப்புறம் வேளாண்மை நல்லா இருந்ததுன்னா அதுக்காக ஒரு தனி துறையை ஒதுக்குறது முகமது பின் துக்ளக். சோ அதை 2ஐயும் சேர்த்து வச்சு கொடுத்தார். முகமது பின் துக்ளக், ஃபெரோசா துக்ளக் போன்ற சுல்தான்கள் நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தியும், சரிங்களா, அந்த வேளாண்மை கடன் வழங்குவதன் மூலமாக விவசாய உற்பத்தியை அதிகரிக்க முயற்சி மேற்கொண்டன. இவர் பீரியட்ல தான் பார்லிக்கு பதிலாக கோதுமை வந்து பயிர் சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்பட்டது. தோட்டக்கலைன்னு ஹார்டிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ஃபெரோசா துக்ளக் தான் வந்து ஊக்குவிக்கிறாரு. முகமது பின் துக்ளக் திவான்ஹி கோகி என்று தனி வேளாண்மை துறையை உருவாக்கினார். இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. வேளாண்மை துறை, இந்த திவான்ஹி கோகிங்கிறது தனி வேளாண்மை துறை. இதை உருவாக்குனது யாருன்னா முகமது பின் துக்ளக். எதுக்காக இந்த மாதிரி 2 கொஸ்டின் சேர்த்தாப்புல ஒரு கொஸ்டின் கொடுத்து அது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்குன்னா உங்களுக்கு புரியணும், மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டிதான். 17வது தில்லி சுல்தானியத்தில் கலை மற்றும் பின்வரும் கூற்றுகளை கவனிங்க. with reference of the art and sultanate consider the following statement. எது சரி அப்படிங்கிறது கேட்கிறாங்க. 2 மற்றும் 3 சரி. துக்ளக் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் விலை மலிவான எளிதில் கிடைக்கக்கூடிய சாமல் நில கற்களை பயன்படுத்தினர். சரிங்களா? அடுத்தது 18வது கேள்வி.
With reference of the economic of the Delhi Sultan, consider the following statement. டெல்லி சுல்தானிய பொருளாதாரத்தை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். சரிங்களா, இது எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்தது, Kalisa land was land under the direct control of the Sultan and revenue the collective to spend the maintenance royal court and royal household. சரிங்களா, அதாவது இந்த கலிசா நிலம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நிலத்தை ஒதுக்குறாங்க. அதுல இருந்து வரக்கூடிய ரெவென்யூ கம்ப்ளீட்டா அரச குடும்பங்கள் பராமரிப்புக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. இனாம் லேண்ட் பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது. இது இவங்களுடைய இந்த இனாம் லேண்ட்ஸ் மூலமா வரக்கூடிய வருமானங்களை என்ன பண்றாங்கன்னா சேவை, அதாவது சர்வீசஸ், அதாவது இந்த கவர்மெண்ட் ஆபீசர் சர்வீசஸ் இருக்காங்களா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்டாங்க. சரிங்களா, மூணாவது தவறு. அடுத்தது 19ஆம் கேள்வி, டெல்லி சுல்தான்ட்டை பொறுத்தவரை பின்வரும் கூற்றுகளை கவனியுங்க. எது சரியானது? எது? ஒன்னு கிசார் கான் சையது வம்சத்தை நிறுவினார், மீதி எல்லாமே தவறு. சரி, அடுத்தது 20வது கேள்வி. இதான் நம்ம 19வது கேள்வியோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தலாமா? சையத் கிசார் கான் என்பவரால் சையது வம்சம் நிறுவப்பட்டது. தைமூர் முல்தான் பஞ்சாப் ஆளுநரா இவர் நியமிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா கிசார் கான் 1417ஆம் ஆண்டு மே 28ஆம் தேதி டெல்லியை கைப்பற்றாரு. இதன் மூலம் சையத் வம்சம் ஆட்சியை நிறுவியது. இது 20வது கேள்வி. நம்ம என்ன செய்ய போறோம்னா, consider the following statement regarding இல்துமிஸ். இல்துமிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்க. டில்லி சுல்தானத்தை பரம்பரை வாரிசு, அதாவது வாரிசு பரம்பரை, அதாவது வாரிசு பரம்பரைன்னு சொல்லலாம், பரம்பரை வாரிசு அப்படின்ற மாதிரியான ஒரு புதிய முறையை இல்துமிஸால் தொடங்கப்பட்டது. அவர் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து லாகூருக்கு மாற்றினார். It is initiated by the shifted the capital from Delhi to Lahore. இல்துமிஸ் அரபிய நாணயங்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினார். சரிங்களா, சோ இதெல்லாம் இந்த கேள்விகள். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1 மற்றும் 3 சரி. சரிங்களா, ஆக்சுவலா இவர் என்ன பண்ண அப்படியே ரிவர்ஸ்ல போட்டாங்க, சோ தவறா போட்டிருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இல்துமிஸ் பற்றிய டீடைல் பார்க்க போறோம். இல்துமிஸ் பிலாங்ஸ் டு இல்பாரி ட்ரைப், இல்பாரி வம்சத்தை சார்ந்தவர். Hence the dynastic name is, அதனால இவங்க இல்பாரி வம்சம்னு அழைக்கப்படலாம். His half brother sold him a slave of ஐபக் இவருடைய பிரதர் வித்தர்றாரு. அவர் ஐபக் குத்தின் ஐபக் என்ன பண்ற, அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு இவர் மருமகள் ஆக்கிடுறாங்க. He is a son-in-law by the given the doctor in the marriage to him. Later ஐபக் appointed as a இக்தார் of the குவாலியர், குவாலியரோட இக்தாரா அவரை அப்பாயின்மெண்ட் பண்றாரு. 1211ல இல்துமிஸ் ஆரம் பாஷா அவரை டிஃபீட் பண்ணிட்டு டெல்லியோட சுல்தானா, அதாவது அப்ப டெல்லி கிடையாது, லாகூர்ல இருந்தது. சரிங்களா, சோ அவர் தான் முதல் லாகூர்ல இருக்கிற அந்த கேபிட்டலை டெல்லிக்கு மாத்துறாரு. ஃபர்ஸ்ட் 10 வருஷம் கான்ஸ்டன்ட் செக்யூரிங் த்ரோன் இஸ் ரிவைல்ட், இவருடைய நிறைய விஷயங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் இதை பத்தி டீட்டெயில்ஸ் ஃபுல்லா நீ என்ன செய்யறீங்கன்னா, இஸ் a penetrate many scholar and his number Sufi saints come to India during his region. இவரோட பீரியட்ல தான் நிறைய சூஃபி செயின்ஸ், அதாவது அந்த முஸ்லிம்க்கு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சாமியார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி முஸ்லிம்ஸ்க்கு சூஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூஃபீஸ் அதிகமா இந்த இந்தியாவுக்கு வந்தாங்க. அது இல்லாம இவர் முதல்ல அரபிக் காயின் 175 கிராம் இருக்கிற வெள்ளி காயினை டாக்கா அப்படிங்கிற காயினை வெளியிடுறாரு. சில்வர் டாக்கா ரிமைன் பேசிஸ் ஆஃப் த மாடர்ன் ருபி. நம்ம இப்போ யூஸ் பண்ற மாடர்ன் ருபியோட பேசிக் எங்கேருந்து வருது, சில்வர் டாக்காலன்னு தான் வருது. இல்துமிஸ் had also created new class ruling elite 40 powerful military leader, அதாவது மொத்தம் 40 பவர்ஃபுல் மிலிட்டரி லீடர்ஸ் உருவாக்கி அந்த டோட்டல் ரூலை கொண்டு வராரு. விச் ஆஃப் திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இந்தியா டூரிங் த டெல்லி சுல்தானேட் பீரியட். இந்த டெல்லி சுல்தான் பீரியட்ல என்ன பின்வருவற்றில் எது இன்ட்ரோடக்ஷன் பண்ணப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா பேப்பர் மேக்கிங்கும் பிளாக் பிரிண்டிங்கும். 22வது கேள்வி, திவானி ஐ அசீர் இன் டெல்லி சுல்தானேட் அப்படிங்கிற, அதாவது திவான் ஐ அசீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரு தொடங்கினா அப்படிங்கிறாரு பால்பன். வித் ரெஃபரன்ஸ் டு அலாவுதீன் கில்ஜி கன்சிடர் டு த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அலாவுதீன் கில்ஜி paid to army in cash for the royal treasury.
அலாவுதீன், அதாவது அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா அரச கருவூலத்திலிருந்து ராணுவத்திற்கு பணம் கொடுத்தாரு. அலாவுதீன் கில்ஜி established 4 separate market in Delhi for grain, cloth, sugar, dry fruit. அலாவுதீன் கில்ஜி தானியத்திற்காக டெல்லியில் 4 சந்தைகளை நிறுவினார். துணிகள், சர்க்கரை, உலர்ந்த பழங்கள், வெண்ணெய் மற்றும் எண்ணெய், குதிரைகள், அடிமைகள் மற்றும் கால்நடைகள் மற்றும் இதர பொருட்கள். He was first Sultan of Delhi who ordered to measure the land for the purpose of collecting land revenue. நிலவரி வசூலிக்கும் நோக்கத்திற்காக நிலத்தை அளக்க உத்தரவிட்ட முதல் தில்லி சுல்தான் இவர். இதில் எது சரியானது? அதாவது 1, 2, 3 மூன்றுமே சரி. மூன்றுமே சரி. அலாவுதீன் கில்ஜி தான் ராணுவத்துக்கு பணம் அரச கருவூலத்திலிருந்து வழங்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராணுவத்திற்கு பணம் எங்கிருந்து வழங்கப்பட்டது? கருவூலத்திலிருந்து வழங்கப்பட்டது. அதே மாதிரி சந்தைகளை 4 வகையான சந்தைகளை நிறுவியவர் அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நிலவரி வசூலிக்கணும்னா அதுக்கு நிலத்தை அளக்கணுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்ததும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். 24வது கேள்வி. வித் ரெஃபரன்ஸ் டு அதாவது மாமுலிக் டைனசிட்டி கன்சிடர்ட் ஃபாலோயிங் த ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா அந்த மாமுலிக் டைனசிட்டி, அதாவது டைனசிட்டி அப்படின்னா அந்த வம்சத்தை பத்தி நான் பின்னாடி ஒரு 3 லைன் கொடுத்துருக்கேன். அது எது சரின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மாமுலி டைனசிட்டி கம்பேரிஸ் த 4 டைனசிட்டிஸ். மொத்தம் 4 வகையான டைனசிட்டியை உள்ளடக்கியது தான் மாம்லுக் அப்படிங்கிறாங்க. குதிப், ஃபர்ஸ்ட் இல்பாரி, செகண்ட் இல்பாரி, தேர்ட் இல்பாரி. Qutb Aibak severed all connection with the kingdom of Ghori after death of Muhammad Ghori. These founded two slave dynasty as well as Delhi Sultan. Qutb Aibak முகமது கோரியின் மறைவுக்கு பின் கோரி ராஜ்யத்தில் இருந்த அனைத்து தொடர்புகளையும் துண்டித்துக் கொண்டார். இவ்விதம் தில்லி சுல்தானியத்தையும் அடிமை அரசையும் நிறுவினார். 2 வரிதான் கொடுத்திருக்கேன். இது எது சரின்னு கேட்கிறேன். 2வது மட்டும்தான் சரி, முதல் தவறு. ஓகேங்களா? சரி. Consider the following statement. கியாசுதீன் பால்பன். கியாசுதீன் பால்பன், அதாவது கியாசுதீன் பால்பன் பற்றிய ஒரு சில செய்திகளை நான் பின்னாடி கொடுத்திருக்கேன். சோ இதெல்லாம் உண்மையா? After consolidation of his power, he assumed he assumed the grand title of Jil Ilahi. இல்லது ஜில் இலாஹி. செகண்ட் ஒன் அப்படின்னா தன் அதிகாரத்தை பலப்படுத்தி விட்டு ஜில் இலாஹி அப்படிங்கிற ஒரு பெரும் பட்டத்தை பெற்றாரு. திவானி கோஹிங்கிற டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குனது இவர் தான். which support the non-Turkish against சில்ஹானி அப்படிங்கிற ஒரு கூட்டத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க நான் துருக்கிஸா அதாவது என்ன செஞ்சாரு? ஆதரவிச்சாரு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 மற்றும் 3 தவறு. 2 மற்றும் 3 தவறானது. கேள்வியை பாத்தீங்கன்னா எது இன்கரெக்ட்னு கொடுத்துட்டாங்க. சோ இவ பத்திய டீடைல். The statement 1 is correct. A அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட், அது அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால்பன் பாத்தீங்கன்னா 9வது மாம்லுக் டைனசிட்டியோட சுல்தான். சரிங்களா? ஆக்சுவலா இந்த விஷயம் பூராமே தி வைட் ஆஃப் லாஸ் சிஸ்மி சுல்தான், இவர் தான் சம்சி சுல்தான் நஸ்ருதீன் முகமது. சின்ஸ் சுல்தானேட் நஸ்ருதீன் did not have a male here. ஆக்சுவலா நஸ்ருதீன், அதாவது சுல்தான் நஸ்ருதீனுக்கு குழந்தை கிடையாது, ஆண் வாரிசு இல்லாதனால அவர் இறந்த பிறகு பால்பன் என்ன பண்ணிட்டாரு? அவர் டிக்ளேர் பண்ணிட்டார், நான் தான் டெல்லியோட சுல்தான் அப்படின்னு. அக்கார்டிங் டு ஹிஸ்டாரியன் பரணி, அதாவது பார்னி அப்படிங்கிற அந்த ஹிஸ்டாரியனோட கூற்றுப்படி பால்பன் மெயின்டைன் தட் ஹி வாஸ் ஷேடோ ஆஃப் த காட். இவர் தான் என்னது? அதாவது கடவுளின் நிழல் அப்படின்னு அவர் தன்னை பிரகடனம் பண்ணிக்கிட்டாரு. அதை தான் ஜில் இலாஹி அப்படிங்கிற வார்த்தை, அந்த பட்டத்தை வச்சுக்கிறாரு. இவர் தான் என்ன பண்றாரு? புது டிசிப்ளினை கொடுக்கிறாரு. அதாவது கையில முத்தம் கொடுக்கறது, காலில் முத்தம் கொடுக்கிற அந்த ஒரு புது டிசிப்ளினை இவர் கிரியேட் பண்றாரு. Statement 2 is incorrect. He started to dedicate military department Diwan-i-Aziri
நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கேன், திவான்ஹி கோகி துறையை உருவாக்கினார். நமக்கு இந்த திவான்ஹி கோகி துறையை உருவாக்குறது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. யார் உருவாக்குனா, டெடிகேட் டு எஸ்டாப்ளிஷ் பை முகமது பின் துக்ளக் தான் உருவாக்குறாரு. ஆனா இவர் உருவாக்குனது மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்டை தான் உருவாக்குறாரு. ஸ்டேட்மெண்ட் 3 இஸ் கரெக்ட். ஏன்? ஏன்னா இவர் என்ன பண்றாருன்னா சிக்லாலி அப்படிங்கிற அந்த குரூப்பை வந்து சப்ரஸ் பண்ண முயற்சி பண்றாரு. அதுக்காக என்ன பண்றாருன்னா 40 வகையான பிரபுக்களை நியமிக்கிறாரு. ஆனா இவர் நான் துருக்கிஸ் ஆக்சுவலா என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் முக்கியமான விஷயம், துருக்கியர்கள் அல்லாத எந்த முஸ்லிம்களும் உயர் பதவியை வகிக்கிறதுக்கு இவர் விடல. சரிங்களா? இதுதான் வந்து இதோட ஆன்சர். ஸோ இதை தான் நான் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, யுனானி சிஸ்டம் மெடிசன் வார் இன்ட்ரடியூஸ்ட் இந்தியா டூரிங் த ரூல். யாரோட ரூல் அப்ப யுனானி சிஸ்டம் உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது அப்படின்னா, தில்லி சுல்தான்கள்ல தான் யுனானி சிஸ்டம் கொடுக்கப்பட்டது. இந்த யுனானி சிஸ்டம் கிரேக்க சொல், ஆக்சுவலா ஹிப்போகிராப்டஸ். இதை வந்து நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, என்னங்கிறது சொல்லிட்டேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். The term of Unani means a Perso-Arabic system of medicine. He was based on the teaching of the Greek physician Hippocrates and Galen. The terms of Unani Greek means Perso-Arabic system of medicine. He is introduced in India in 13th century with the establishment of the Delhi Sultanate. Unani system of medicine is the term the Perso-Arabic traditional medicine has practiced the Mughal India and Muslim culture, South Asian, modern day Central Asia. இப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆக்சுவலா வந்து இது என்ன சொல்ற, பெர்சோ அரபிக் ட்ரெடிஷனல் மெடிசன் தான் இது. சரிங்களா? அடுத்தது 27வது கேள்வி. Which of the following sultanate of Delhi was a first used red sandstone widely the construction? அதாவது ரெட் சாண்ட்ஸ்டோன், அதாவது செங்கல், அதாவது செங்கல் கிடையாது, சிவப்பு நிறக்கற்கள். சிவப்பு நிறக்கற்கள். இப்ப ரெட் ஃபோர்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட்டுமானத்துக்கு முதல்ல பயன்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா, யாரு? கில்ஜி வம்சம். சரிங்களா? The architecture of the during the Khilji dynasty was a formative stage of the building art of made little progress in this last year of the 13th century of the India. Khilji were a second Muslim dynasty. It ruled the Delhi Sultanate from 290 to 320 under the reign of Alauddin Khilji, Alauddin Khilji, who ascending the throne of the Delhi in 1296. The crucial development of the field of the architecture takes place. இவர் பீரியட்ல தான் இந்த முகலாய அதாவது முகலாயன்னு சொல்ல சுல்தான்கள் அந்த குரூசியல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஆர்கிடெக்சர் டுக்ஸ் பிளேஸ்னா என்ன அர்த்தம், அதிகப்படியான அந்த கட்டடக்கலை வளர்ச்சி பெற்ற காரணமே பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வம்சம். அந்த பீரியட்ல தான் இவர் தான் வந்து இஸ்லாமிக் முகலாய ஆர்கிடெக்சரை முதல்ல என்ன பண்றாரு, கிரியேட் பண்ணி என்ன பண்ற, இவருக்குன்னு தனி பாணியை உருவாக்கி கன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வராங்க. திஸ் ரூலர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்டிங் ப்ராஜெக்ட் வேர் ஆக்சுவலா வந்து குதிப் மசூதி மற்றும் சிரி ஃபோர்ட் ஆஃப் டெல்லியில் இருக்க சிரி ஃபோர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க பீரியட்ல கட்டினது தான். Who among the following sultans associated with the குதிப்பினார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத வந்து யார் வந்து இந்த பின்வரும் சுல்தான்கள்ல யார் வராங்க அப்படின்னு கேக்குறாங்க. யார் வருவாங்க? குதிப்பின் ஐபக் வருவாரு, இல்துமிஸ் வருவாரு, அடுத்தப்ப ஃபிரோசா துல்கர் வருவாரு. 3 பேருமே இந்த குதிப்பினார் அப்படிங்கிற அந்த குதிப்பினார் அந்த கட்டிருக்காங்கல்ல அதனுடைய ரிலேஷன், அதாவது ரிலேட்டட். ஏன்னா குதிப்பின் ஐபக் கட்டினது, இல்துமிஸ் அதை மராமத்து பண்ணது, ஃபிரோசா துல்கர் திரும்ப அதை மராமத்து பண்ணது, இந்த மாதிரியான ஒரு சூழலை கிரியேட். இதை பத்தி டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். The minaret is named after Qutbuddin Aibak or Qutbuddin Bakriyat Kaki as a Sufi saint. அதாவது இந்த சூஃபி செயின்ட் இருக்காரு இல்லைங்களா, அவர் பேரு பக்ரியார் காக்கி அப்படிங்கிற குதுப்பின் பக்ரியார் காக்கி அப்படிங்கிற அவருடைய நினைவா கட்டப்பட்டதான் இந்த குதிப்பினார். The ground story was built over the ruins of the Lord Court. சரிங்களா? அதாவது இது கீழே இருக்க தரைத்தளம் வந்து லால் கோட் இடைப்பாடுகளின் மீது கட்டப்பட்டது. It designed through have been based on the minaret Jom, the western Afghanistan. இந்த வடிவமைப்பு பாத்தீங்கன்னா ஜாம் என்ற மினரின் அடிப்படையாக கொண்டது ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜாம் அப்படிங்கிற அந்த
அந்த கட்டிடக்கலைய அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டது அப்படின்னு நம்பப்படுது. கேள்விகள் கேட்கலாம், அதுக்காக தான் கொடுத்திருக்கேன். குதிப்பின் Aibak, founder of the Delhi Sultanate, started the construction of the Kudipip Minar first story around 1192. In 1220, Aibak successor in son-in-law Samsuddin Iltutmish complete the further 3 stories. அதாவது முதல் தளம் கட்டினது வந்து குதிப்பினார் ஐபக் தான் கட்டினது, குதிப்பி ஐபக். அடுத்த 3 தளங்கள் கட்டினது பாத்தீங்கன்னா இல்துமிஷ். தி டாப் மோஸ்ட் ஸ்டோரி ஆஃப் டேமேஜ்டு, ஆக்சுவலா 1369 அப்ப ஒரு லைட்னிங்னா மின்னல் வருது, அது உடஞ்ச உடனே அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபருசா துக்ளக் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு, அதை திரும்ப புனரமைக்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்குதான் அந்த குதிப்பினார் ரிலேட்டடா இருக்குன்னு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். 1505 the earthquake damaged Kudipinar. It was repaired by the Sikandar Lodi. அதுக்கப்புறம் 1505ல ஒரு எர்த்குவேக் வருது. எர்த்குவேக் அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலநடுக்கம். அதன் மூலம் அது அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா சிக்கந்தர் லோரி வந்து பழுது பாக்குறாரு. ஏன்னா இந்த குதிப்பினாருக்கு வந்து இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டு இருக்கேன். அடுத்த செஸ்ஸா சூரி வராரு. அவர் என்ன பண்றாருன்னா என்ட்ரன்ஸ் கட்டுறாரு. அடுத்தது வந்து அந்த பீரியட்ல தான் ஹுமாயூன் என்ன பண்றாங்கன்னா நாடு கடத்தப்படுறாங்க. செஸ்ஸா சூரி வந்து என்ன பண்றாங்க, என்ட்ரன்ஸ் கட்டுறாரு. அப்பதான் ஹுமாயூன் யாரு, அக்பரோட அக்பர் இருக்காங்களா, அக்பரோட அப்பா, அவங்கள வந்து என்ன செய்யறாங்கன்னா நாடு கடத்துறாங்க. இன் 1803 தி மேஜர் எர்த்குவேக் காஸ்ட் சீரியஸ் டேமேஜ். அதாவது 1803ல வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் வருது, கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து மேஜர் ராபர்ட் ஸ்மித் இந்த பிரிட்டன் இந்தியன் ஆர்மியை வந்து ரெனோவேட் பண்றாரு 1823ல. இன்ஸ்டால் த பில்லர் ஆஃப் குப்பாலானா ஒன்றும் கிடையாது, அந்த இப்படி வளைவா இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பை ஏற்படுத்துறது தான் குப்பாலான்னு சொல்லுவோம். அதை வந்து 1848ல கொடுக்குறாரு. அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹெர்டிங் அப்படிங்கிறது த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்ப வந்து யார் வர்றாரு, ஹெர்டிங் அப்படிங்கிற கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா இருக்காரு. அவர் தான் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா இருக்கு, இந்தியாவோட கவர்னர் ஜெனரலா இருக்காரு. ஸோ அவருக்கு தலைமையில குப்பாலா அப்படிங்கிற அந்த வேலை, குப்பாலான்னு அந்த மாதிரி ரவுண்டா, ஏன்னா முகலாய கட்டுக்கலை இப்படிதான் இருக்கும். நம்ம மசூதி எல்லாம் பார்த்துருப்போம், இப்படி இருக்குமா உருண்டையா, தாஜ்மஹால் கூட எப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு மேல் பராமரிப்பு கட்டமைப்பு செய்யறது இங்கதான். தி ரீஇன்ஸ்டால் தி கிரவுண்ட் லெவல் ஆஃப் தி ஈஸ்ட் ஆஃப் குதிப்பினார். அதாவது திரும்ப ரீஇன்ஸ்டால்னா கம்ப்ளீட்டா புதுமைப்படுத்துறாங்க. அதனால இதை பற்றி ஸ்மித் ஆஃப் ஃபாலி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஸ்மித்தின் ஃபாலி என்று அழைக்கப்படுது. சரிங்களா? இந்த குதிப்பினாருக்கு இவ்வளவு பெரிய எப்படி சொல்றது ஹிஸ்டரி இருக்கு. சரிங்களா? குதிப்பின் ஐபக் ஆரம்பிச்சு கடைசியா வந்து ஸ்மித் யாரு, கவர்னர் ஜெனரல் வந்து ஹெட்டிங் இருக்காரு. பிரிட்டிஷ் ஆர்மி யாரு, ராபர்ட் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ரெனோவேட் பண்றாரு. சோ இது இவ்வளவு பெரிய நமக்கு ஹிஸ்டரி இருக்குது. ஓகே நண்பர்களே, இது முதல் பகுதி. சரிங்களா? பகுதி 1 பார்த்தாச்சு. ஏன்னா மிகப்பெரிய இதா இருக்கனால நான் 2ஆ பிரிச்சு போட்டிருக்கேன். இந்த முதல் பகுதி. 2வது பகுதி இதை தொடர்ந்து இதோட எண்ட் ஸ்கிரீன்லயே வரும். எப்படி, இதோட எண்ட் ஸ்கிரீன்ல வெயிட் பண்ணீங்கன்னா இதோட எண்ட் ஸ்கிரீன்லயே வரும், நீங்க பார்த்துக்கலாம். அடுத்த 45 கேள்விகள். ஓகேங்களா? பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.